வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். ஜெனினில் இஸ்ரேலிய படைகளுக்கும் அல்குட்ஸ் படையணிக்கும் இடையே கடும் மோதல். பங்களாதேஷின் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல், ஒருவர் உயிரிழப்பு. உக்ரைனுக்கு ஆதரவான ஐநா தீர்மானம், ரஷ்யாவின் பக்கம் நின்ற அமெரிக்கா. பிரான்ஸ் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கிடையில் முக்கிய சந்திப்பு. பிரான்சில் ரஷ்ய துணை தூதரகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. மீண்டும் 1600 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்ய ட்ரம்ப் உத்தரவு. ரஷ்யா வடகொரியாவுக்கு எதிராக நூற்றுக்கணக்கில் தடைகள். வங்கக்கடலில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம். காங்கோ கிளர்ச்சியாளர்கள் படையெடுப்பில் 7000 பேர் உயிரிழப்பு. மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். ஜெனினில் இஸ்ரேலிய படைகளுக்கும் அல்குட்ஸ் படையணிக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் போராளி குழுக்கள் டெலிகிராமில் ஒரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மூலம் சிலாத் அல் ஹிர்தியா சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை குறிவைத்ததாக கூறுகின்றது. ஜெனினின் அதே பகுதியில் இஸ்ரேலிய படைகளுடன் போராளிகள் கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டதாகவும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்ததாகவும் அந்த அறிக்கையில் மேலும் கூறியுள்ளது. வடக்கு மேற்கு கரையில் இஸ்ரேலிய இராணுவம் தனது பாரிய இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து டாங்கிகள் மற்றும் பிற கனரக இராணுவ வாகனங்களை பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த சண்டை தீவிரமடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் சமிதிபரா பகுதியில் உள்ள ஹாக்ஸ் பஜார் விமானப்படை தளத்தில் நேற்று அடையாளம் தெரியாத நபர்கள் சிலரால் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத பாதுகாப்படையினர் குறித்த மர்ம நபர்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தியதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பங்களாதேஷில் விமானப்படை தளம் மீது மக்கள் இந்த தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், பலர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் ஷெகாப் ஹபீர் நகீத் என்பவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் உள்ளூர் மக்களுக்கும் வங்கதேச விமானப்படையினருக்கும் இடையே முதலில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த மக்கள் விமானப்படை தளம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் 3ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்கள் தொடர்பான வாக்கெடுப்பில் அமெரிக்கா ரஷ்யாவின் பக்கம் நின்றுள்ளது. இது போரில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டை மாற்றியதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்ததுடன் அமெரிக்கா தனது ஐரோப்பிய நட்பு நாடுகளுடனான கொள்கைக்கு முரணாக செயல்பட்டது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் திங்கட்கிழமை ஐநா பொது சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் போரை முடிவு கொண்டுவர முயற்சித்தன. ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கும் இந்தியாவின் ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடான சீனாவும் ஐநாவின் உக்ரைன் போர் தீர்மானங்களுக்கு வாக்களிப்பதிலிருந்து விலகின. அதே நேரம் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பின் 3ஆம் ஆண்டு நிறைவில் உக்ரைனுக்கு கிடைத்த வெற்றியில் ஐநா பொது சபை திங்களன்று போரை நிறுத்த வலியுறுத்தும் அமெரிக்காவின் ஆதரவு தீர்மானத்தை அங்கீகரிக்க மறுத்துள்ளது. மாஸ்கோவின் ஆக்கிரமிப்பை குறிப்பிட தவறியதனால் சபை உறுப்பினர்கள் வாஷிங்டனில் தீர்மானத்தை ஏற்க மறுத்துவிட்டனர். இதற்கு பதிலாக அவர்கள் ஐரோப்பிய ஆதரவுடன் கூடிய தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். இது ரஷ்யா உடனடியாக உக்ரைனிய பிரதேசங்களில் இருந்து தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று கோருகின்றது. இதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எதிர்த்துள்ளது. வாஷிங்டன் அதன் முன்மொழிவுக்கு ஆதரவாக தங்கள் தீர்மானத்தை திரும்பப் பெறுமாறு உக்ரைன் மீது அழுத்தம் கொடுக்க முயன்றது. 3 ஐரோப்பிய முன்மொழியப்பட்ட திருத்தங்களுடன் தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன் உக்ரைன் மறுத்துவிட்டது. 193 உறுப்பினர்களை கொண்ட உலக அமைப்பில் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு பின்னடைவாக 93 வாக்குகளால் திருத்தப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தனி தீர்மானமும் ஆதரவாக 93 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து வாக்களிக்கவில்லை. தீர்மானங்கள் சர்வதேச அளவில் உக்ரைனுக்கான ஆதரவு குறைந்து வருவதை குறிக்கின்றது. எனவே இந்த தீர்மானங்கள் சட்டப்பூர்வமாக பிணைக்கப்படவில்லை என்றும் ஆனால் உலக தலைவர்களின் தீர்மானமாக அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரானுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் உக்ரைன் போரில் அமைதி ஒப்பந்தம் சரணடைவதாக இருக்கக்கூடாது என்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் போர் நிறுத்தத்தை அர்த்தப்படுத்தக்கூடாது என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி விரைவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் இதன்போது தெரிவித்துள்ளது. பிரான்சின் மார்சேய் நகரத்தில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தின் இனம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது துணை தூதரக கட்டிடத்தின் மீது 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் 3வது பெட்ரோல் குண்டு வெடிக்கவில்லை என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சேதங்கள் அல்லது காயங்கள் குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்து போக்குவரத்தை தடை செய்துள்ள போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் போல தோன்றுவதாக தெரிவித்துள்ள ரஷ்யா முழுமையான விசாரணையை கோரியுள்ளது. அதேவேளை உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இன்றுடன் 3 வருடங்களாகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் 1600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் பல்வேறு நாடுகளில் பணிபுரியும் 4500க்கும் மேற்பட்ட சர்வதேச மேம்பாட்டு நிறுவன ஊழியர்களை ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பில் அனுப்பிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் நிர்வாகிகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்காக சில ஊழியர்களை தவிர்த்து அனைவரையும் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் பல்வேறு முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டு வருகையில் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அரசு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கையாகும். இந்நிலையில் ஏற்கனவே லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு 8 மாத ஊதியத்துடன் கட்டாய ராஜினாமா செய்து கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் வாய்ப்பு அளித்திருந்தது. கடந்த மாதம் வெளியிட்டிருந்த உத்தரவில் பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள் பணியிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டால் 8 மாத ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசின் செயல்திறனை மேம்படுத்த DOGE எனும் துறையை உருவாக்கியுள்ளதாகவும் இந்த துறையின் தலைவராக தொழிலதிபர் எலான் மஸ்க் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா அரசாங்கம் ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக 107 புதிய தடைகளை விதித்துள்ளதாக அறிவித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய தடைகள் அறிவிப்புக்கு பின்னரே பிரித்தானியா இந்த தடை அறிவிப்பை விடுத்துள்ளது. குறித்த தடைகள் ரஷ்யாவின் போர்க்கலன் தயாரிப்பு சங்கிலிகள், புடினின் போரை நிதியளிக்கின்ற வருவாய் நிலைகள் மற்றும் கிரெம்லினுக்கு ஆதாயம் தேடும் தனியார் நபர்கள் ஆகியோருக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட 3 தரப்புகளை தமது முக்கிய இலக்குகளாக பிரித்தானியா அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் ரஷ்ய ராணுவத்துக்கான இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்களை வழங்கும் நிறுவனங்கள் அடங்கும் என்றும் அதேவேளை வடகொரியா பாதுகாப்பு அமைச்சர் நோக்வாங் ஷோல் மற்றும் 11,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப உதவிய அதிகாரிகள் ஆகியோரும் அடங்குகின்றன. அதில் மாத்திரமின்றி 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கியதிலிருந்து பிரித்தானியா மொத்தமாக 2000 தடைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அத்துடன் இதன் மூலமாக தடைக்குள்ளானவர்கள் பிரித்தானியாவில் வங்கிக் கணக்கில் வைத்திருக்கவும் வர்த்தகம் செய்யவும் நாட்டுக்கு நுழையவும் முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இன்று 5.1 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று காலை 6:10 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்தியாவின் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் 91 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நேபாளம் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ருவாண்டா ஆதரவுடன் M23 கிளர்ச்சி படையினர் தீவிர தாக்குதல் நடத்தி பல புதிய பகுதிகளை கைப்பற்றியதில் இதுவரை 7000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த சண்டையின் விளைவாக நாட்டில் பொதுமக்களின் நிலை மிகவும் மோசமாகி வருவதாக அவர் எச்சரித்துள்ளார். காங்கோவின் தாது வளம் நிறைந்த பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காகவும் சமுதாயத்தினரை பாதுகாப்பதற்காகவும் என அந்த நாட்டில் 120க்கும் மேற்பட்ட குழுக்கள் இயங்கி வருகின்றன.
இருக்கின்றன. அவற்றில் M23 கிளர்ச்சி குழுவும் ஒன்று. ருவாண்டாவின் உதவியுடன் செயல்படும் அந்த அமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த புகாவு நகரை இந்த வார தொடக்கத்தில் கைப்பற்றியது. முன்னதாக தெற்கு கீவு மாகாணத்தின் ஹோமா நகரை M23 கிளர்ச்சி படையினர் கடந்த மாதம் 27ஆம் தேதி கைப்பற்றினர். பின்னர் அந்த பிராந்தியத்தை சேர்ந்த ஹவுமோ நகரின் விமான நிலையத்தை அவர்கள் கைப்பற்றியதாகவும் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் விவகாரத்தில் ருவாண்டா ராணுவ தலைமை தளபதி ஜேம்ஸ் கபோரெபே மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 70.88 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.78 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.99 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.